தை திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு நமது எஸ்ஜி அஃபிஷியல் 2K யூடியூப் சேனலில் சிறப்பு பட்டிமன்றம். எஸ்ஜி அஃபிஷியல் 2K யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தை திருநாள் தமிழர் தின நாள் வாழ்த்துக்களோட நம்ம இந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஒரு மினி பட்டிமன்றம் தான் பார்க்க போகிறோம். பண்டிகை காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு இந்த பட்டிமன்றம் பார்க்க போகிறோம். மனிதரோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு சிறந்த தொழிலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது கொண்டாட்டமாக தான் இருக்கு. ஒரு பொங்கல் பானை செய்பவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, தீபாவளி பட்டாசு செய்பவர்களுக்கு, ஆடை நெய்பவர்களுக்கு, இப்படி ஒவ்வொரு கால பண்டிகைகளும் ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் சில மக்களுக்கு பண்டிகை காலம் திண்டாட்டமாவும் இருக்கு. நான் சிறு வயதுல இருக்கும்போது அப்படியே ஒரு பண்டிகை வந்துட்டா அப்படியே ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு புது வாட்சி புது செருப்பு எல்லாம் போட்டுட்டு அப்படியே தெருக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க போய் விளையாடுவோம், இங்கே போய் விளையாடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு தெருவா சுத்தி வரும்போது அந்த நினைவுகள் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் என்னுடன் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் வெளிநாட்டுக்கு வேலை சென்று, வெளி மாநிலத்துக்கு வேலை சென்று, ஆனா பண்டிகை காலங்களுக்கு வீடு திரும்பாம அங்க இருந்து அந்த நினைவுகளை நினைச்சிட்டு இருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் பண்டிகை காலம் திண்டாட்டமா தான் இருக்கு. இப்படி ஒரு சில மனிதர் கொண்டாட்டம், ஒரு சில மனிதருக்கு திண்டாட்டம், இப்படி பண்டிகை காலம் கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமா அப்படின்ட்டு நிறைய பேர் குழம்பி இருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த பட்டிமன்றமும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். திண்டாட்டமே அப்படின்னு ஒருத்தரும், திண்டாட்டமேன்னு ஒருத்தரும் பேச வராங்க. கடைசியா பண்டிகை காலம் கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமா நம்ம தீர்வை சொல்லி முடிப்போம். எஸ்ஜி அஃபிஷியல் 2K யூடியூப் சேனல் உங்க அனைவருக்கும் தைத்திருநாள் தமிழர் தின வாழ்த்துக்களுடன் ஒரு அருமையான தலைப்பு, பண்டிகை காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா. நடுவர்களே, பண்டிகை காலம் எங்களுக்கு கொண்டாட்டம் தானே நடுவர்களே, திண்டாட்டமான ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த தலைப்பை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, என்னை போன்ற ஆண்களுக்கெல்லாம் மனைவியோட சேர்ந்து இந்த பண்டிகைகளை கொண்டாடினா அது திண்டாட்டம், மச்சினியோட சேர்ந்து கொண்டாடினா அதுதான் கொண்டாட்டம். எப்படா இந்த பண்டிகை எல்லாம் வரும் அப்படின்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பண்டிகை கால திண்டாட்டம்னு பேச வந்தவங்க எல்லாம் வாழ தெரியாதவர்கள். வாழ தெரிஞ்சவங்களுக்கு இங்க இருக்க உலகத்துல எல்லாமே ஒரு கொண்டாட்டம் தான். தீபாவளி வந்தாலும் ஒரு கொண்டாட்டம், பொங்கல் பண்டிகை காலை வந்துட்டாலே வீட்டுல இந்த பலகாரம்னு ஒண்ணு சுட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே நாங்கெல்லாம் காத்துட்டு இருப்போம். வீட்டுல சும்மா பழைய கஞ்சை குடிச்சிட்டு இருக்கிறவங்கள அந்த பண்டிகை காலை வந்துட்டா போதும், வீடெல்லாம் ஒரு பக்கம் முறுக்கு சுடுவாங்க, ஒரு பக்கம் வடை சுடுவாங்க, ஒரு பக்கம் அதிர்ச்சி சுடுவாங்க. இப்படி பண்டிகை காலம் வந்துட்டாலே சாப்பிட்றதுக்கும் நல்ல இதமா இருக்கும். உழைக்கிற அந்த ஆண்கள் தம் குழந்தைகள் அப்பா எனக்கு அது வாங்கித்தாங்க, அப்பா எனக்கு இது வாங்கி தரும் போது, இரியா அப்பா பொங்கலுக்கு வாங்கி தரேன், அப்பா தீபாவளிக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அந்த பசங்கள் எல்லாம் தேத்திட்டு அப்படி தீபாவளி அப்போ வர போனஸ், பொங்கலுக்கு அப்போ வர போனஸ் அதை வச்சு தன் பிள்ளையை கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த பண்டிகை காலம் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை காலமா மாறுது. வேலை ஓடிட்டே இருக்கிற மனிதன வாழ்க்கையில இந்த பண்டிகை காலம் ஒரு நாள் லீவ், பண்டிகை நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு வீட்டுல பிள்ளைகளோடையும் மனைவியோடையும் நல்லா பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டு கொண்டாடுற சந்தோஷம் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நடுவர்கள் கிடைக்குது. இந்த பண்டிகை காலம் எங்களை போன்ற எல்லாருக்குமே கொண்டாட்டமா தான் நடுவர்கள். என்னை போன்ற இளைஞர்கள்லாம் இந்த பண்டிகை காலம் கொண்டாட்டம் தான். அப்படியே அத்தை மகளை பாக்குறதுக்காக அப்படியே நாங்க புது ட்ரெஸ்ஸை போட்டு புது ஃபேண்டை போட்டு அப்படியே கிளம்பி அத்தை மகளை பார்க்க போகும்போது அப்படியே அத்தை மக சேலை கட்டி சிலையா நிற்கும் போது மனசு அப்படியே கவிதை கொட்டும். அப்பதான் அப்படிதான் ஒரு கவிதை சொன்ன நடுவர்களே என் அத்தை மகளுக்கு. அன்பே, கடலுக்கு சென்றேன், கடல் அலையாக வந்தாய், பூக்கடைக்கு சென்றேன், பூ மலராக வந்தாய், மணமேடைக்கு சென்றேன், மணமகளாய் வந்தாய் அப்படின்னு சொல்லும் போது அவகிட்ட சிரிப்பு இருக்கிற நடுவர்களே, அதெல்லாம் ஆனந்த நடுவர்களே. அந்த பண்டிகை காலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கான பார்க்க சான்ஸ் கிடைக்கும், அவங்களோட பேசுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் நடுவர்களே. சரி, ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பள்ளி மாணவருக்கு கல்லூரி மணிக்கு பண்டிகை கொண்டாட்டம் கிடையாது அப்படின்னா, பண்டிகை காலங்களில் கல்லூரி மணி கொண்டாடுற கொண்டாட்டம் இருக்கே, அது யாராலையும் அந்த சந்தோஷத்தை அடைக்க முடியாது நடுவர்களே. பண்டிகை காலை வந்துட்டா போதும், பொங்கல் வந்துட்டா போதும், டெய்லியும் இன் பண்ணிட்டு வா, பெல்ட் போட்டு வா, டை கட்டிட்டு வா, ஐயா போட்டுவான்னு சொல்ற காலேஜ்ல வேட்டி கட்டிட்டு வா, இன்னைக்கு ஃபுல்லா டான்ஸ் ஆட போற, நீ என்ஜாய் பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே நம்ம பையன் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே வேட்டி கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு மாசா காலேஜுகளை ஆட்டத்தை போடுவான் பாருங்க, அதெல்லாம் கொண்டாட்டம் தான் நடுவர்களே. அதெல்லாம் திண்டாட்டமா? அது அனுபவித்தவர் மட்டும் தான் தெரியும் நடுவர்களே, அதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் அப்படின்ட்டு. நடுவர்களே, வெளிநாட்டுல வேலை செஞ்சு தன் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி தரலாமா அப்படின்னு நினைக்கும் போது, காரணம் வேணுமே அப்படின்னு யோசிக்கும் போது, அம்மா தீபாவளி வருது, உனக்கு சேலை அனுப்பியிருக்கேன், வாங்கி கட்டிக்கோமா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாக்கு போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு நடுவர்களே, அதெல்லாம் எங்க மிகப்பெரிய ஆனந்தம். அதெல்லாம் அந்த பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நடுவர்களே கிடைக்கும். பண்டிகை காலம் திண்டாட்டம் சொல்றவங்களுக்கு மட்டும் தான் பண்டிகை திண்டாட்டம். ஒவ்வொரு நடுவர்களே, தினந்தோறும் வேலைக்கு சென்று வீடு திரும்புற மக்களுக்கிடையே இந்த பண்டிகை காலம் மட்டும் தான் கொண்டாட்டமா இருக்கு. இந்த பண்டிகை காலம் வந்துட்டா போதும், அப்படியே குடும்பத்தோட போய் துணி கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது, ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதெல்லாம் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நடுவர்களே கிடைக்கும். அதனால பண்டிகை காலம் எங்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க. காலம் கொண்டாட்டமே கொண்டாட்டமேன்னு கூறி நல்லதொரு தீர்ப்பு வழங்குவேன்னு நம்பி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஜி அபிஷியல் 2K யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தை திருநாள் தமிழ் திருநாள் வாழ்த்துக்களோட. பண்டிகை காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா கேட்டா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பண்டிகை காலம் திண்டாட்டம் தாங்க இருக்கு. சார், பண்டிகை காலம் வந்துட்டாலே போதும், இந்த குடும்பத்தலைவன் ஒருத்தர் இருக்கான், அவருக்கெல்லாம் எங்க இருந்தா வரும் தெரியாது, ஒரு பெரிய தலைவலியே வந்துடும். பண்டிகை காலம் வந்துட்டா போதும், பண்டிகைகள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு குஷி, அந்த ட்ரெஸ் இருக்கலாம், இந்த ட்ரெஸ் இருக்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம். ஒரு குடும்ப தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகைக்கு இந்த பிரிட்ஜ் வாங்கணும், இந்த பண்டிகைக்கு டிவி வாங்கணும், இந்த பண்டிகைக்கு வாஷிங் மிஷின் வாங்கணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு எண்ணம். ஆனா இந்த மாதிரி குடும்ப தலைவன் எல்லாருக்கும் எங்கடா கடன் வாங்கலாம்ங்கிற எண்ணம் மட்டும்தாங்க வரும். ஒவ்வொரு பண்டிகைக்கும் கடன் வாங்கி செலவழிச்சு பண்டிகை வந்து கொண்டாட்டமா தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டும் போது நாங்க படுற திண்டாட்டம் இருக்கு, அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஒரு பண்டிகை காலத்துல ஆஃபர் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன் அப்படின்னு கடன் வாங்கி மெத்த வாங்கி போட்டோம். ஆனா அதுல நிம்மதியை குடும்பத்துல எங்களால தூங்க முடியல நடுவர் அவர்களே. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பண்டிகை காலம் திண்டாட்டமா தான் இருக்கு. எதிரில் சொன்னாங்க, எங்களுக்கு பண்டிகை காலம் வந்துட்டு அப்படியே நாங்கள் புது ட்ரெஸ் போட்டு புது செருப்பு போட்டு அப்படியே அத்தை பகலை பார்க்க போவோமே, அது கிடைக்க சந்தோஷம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. உண்மைதான் நடுவர்களே. ஆனா என்ன செய்ய, என் அத்தை மகள்லாம் கை குழந்தையா இருக்கு, இல்ல கையில குழந்தையோட இருக்கு. நான் என்ன பண்ண நடுவர்களே. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பண்டிகை கால திண்டாட்டமா தான் இருக்கு நடுவர்களே. நடுவர்களே, இந்த வீட்டு ஆளுகள் சும்மா இருந்தாலும் இந்த டிவி கரையும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விளம்பரத்தை போட்டுருவாங்க. ஒவ்வொரு பண்டிகை வந்துட்டா போதும். இப்ப கூட ஒரு விளம்பரம் பார்த்த நடுவர்களே, அந்த விளம்பரம் பாட்டு வீட்டுல நாங்க படுற பாடு இருக்கே, கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க மாமா அப்படின்னு இந்த விளம்பரத்துல போட்டு அவங்க படத்தை பாரோட இவங்க வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, நாங்க எங்களை கூட்டு போய் படுத்த பாடு இருக்கே. எங்களுக்கு இந்த பண்டிகை வந்துட்டாலே ஒரே திண்டாட்டம் தான் நடுவர்களுக்கு. அவர்களே, அது மட்டும் இல்ல, குடும்ப வறுமைக்காக குடும்பத்தை எப்படியாவது நம்ம ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணுக்காக என்னை போன்ற இளைஞர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்களுக்கு சென்று வேலை பார்த்துட்டு, ஐயோ இன்னைக்கு தீபாவளியே, இன்னைக்கு பொங்கலே, நம்ம வீட்டுக்கு போக முடியாம இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பண்டிகை காலங்கள்ல எங்க இதயத்தை கல்லாக்கி நாங்க வேலை செய்யணும். பாத்தீங்களா நடுவர்களே, எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பண்டிகை காலம் திண்டாட்டமா தான் நடுவர்கள் இருக்கு. நடுவர்களே, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பண்டிகை காலம் யாரு கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு இவங்க எதிரணி பேசுறாங்க தெரியல. சரி, இப்படியே ஒரு குடும்ப தலைவர் தான் இப்படி இருக்கு, ஒரு வேலைக்கு போய் இளைஞனா இப்ப இருக்குன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற, ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்காவது நிம்மதியா பண்டிகை காலம் இருக்கா நடுவர்களே. இந்த பொங்கலுக்கு 6 நாள் லீவ் விட்டாங்க, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 6 நாள் லீவு. பொங்கலுக்கு 3 நாள் தான்டா, மீதி 3 நாள் சும்மா தான் இருக்க போறீங்க. இந்த மேக்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வா, சயின்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வா, சோசியலுக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்கன்னு ஸ்கூல்ல கூட இந்த பண்டிகை காலம் நிம்மதியை வர மாட்டேங்கிறாங்க. லீவ் விட்டாங்க, அசைன்மெண்ட் எழுதிட்டு வான்னு எங்க அது கொண்டாட்டம் நடுவர்களே. அதெல்லாம் எவ்வளவு பெரிய திண்டாட்டம் நடுவர். சமீபத்தில் கிடான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டி எடுத்து வளர்க்குறாங்க. தீபாவளி வருது, எல்லாம் அந்த தெருவுக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாங்க, இந்த பையனுக்கு கூட ட்ரெஸ் எடுக்கல. அந்த பையன் தாத்தா கேட்கிறான், தாத்தா எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாங்க, எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலையே தாத்தான்னு சொல்லும் போது தாத்தா கேட்கிறாரு, தாத்தா உனக்கு எடுத்துறேன், நாளைக்கு எடுத்துறேன்னு சொல்றாரு. அந்த பேரன் தாத்தா சொல்றான், தாத்தா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்றான். தாத்தா சரி உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துறேன் அப்படின்ட்டு தாத்தா கடைக்கு போறாரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அந்த கடையில போய், ஐயா இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லும் போது கடைக்காரன் ட்ரெஸ் எடுத்துறான். ஐயா இது எவ்வளவுன்னு கேட்கும் போது 2000 ரூபாயா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தாத்தா 2000 ரூபாயா அப்படின்ட்டு, ஐயா அந்த ட்ரெஸ் வச்சிருங்க, என் பேரன் கேட்டான், நான் போய் காசை ரெடி பண்ணிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா காசை ரெடி பண்றதுக்காக போறாரு. எங்கெங்கேயோ அலையிறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா சரி நம்ம ஆசையான பேரனுக்கு நம்ம ஆசையா வளர்த்த கெடாவை வித்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த கெடாவை வித்து அந்த பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. நடுவர்களே, இந்த பண்டிகை காலம் வீட்டில் இருக்க யாருக்கு கொண்டாட்டமா இருக்கோ இல்லையோ தெரியும் நடுவர்களே, ஆனால் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இந்த பண்டிகை காலம் திண்டாட்டமா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நல்லதோ தீர்ப்பு வழங்குகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இக்கட்டான சூழ்நிலையில தீர்ப்பு சொல்றதுக்கான தருணம் இது. பண்டிகை காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படிங்கிற அருமையான தலைப்புல 2 பேருமே அவங்களுடைய விவாதத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இப்ப தீர்ப்பு சொல்ல நேரம். பண்டிகை காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா? படிச்சு முடிச்சு எல்லா வேலையும் பார்த்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிள்ளைகளை பெற்று அவங்கள வளர்த்து அவங்கள கல்யாணம் கொடுத்து பேரன் பேத்தியை பார்த்து வீட்டுல சொந்த ஊர்ல செட்டிலான வயசான அந்த அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பண்டிகை காலம் கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னா, வெளியூர்ல இருக்கிறவங்க பிள்ளைகள், வெளியூர்ல இருக்க பேரமார்கள் அவங்க எல்லாம் வந்து சொந்த ஊர்ல அந்த பண்டிகை கால கொண்டாடும் போது அந்த வயதான அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பண்டிகை காலம் கொண்டாட்டம் தான். அது மட்டும் இல்ல, சின்ன வயசு குழந்தைகள் இருந்து வயதானவர் வரைக்கும் பண்டிகை காலம் வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சந்தோஷத்தை கொடுக்குது. பண்டிகை காலங்களே இல்லாத ஒரு காலகத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி நீங்க வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நகர வாழ்க்கையா தான் இருக்கும். பண்டிகை காலங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பண்டிகை காலங்களையும் ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதா உண்மை. அந்த பண்டிகை காலங்கள் இல்லை என்றால் அவங்க வாழ்வதார என்ன ஆகும்? கண்டிப்பா பண்டிகை காலங்கள் கொண்டாட்டமே. SG Official 2K யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தை திருநாளாம் தமிழர் திருநாளை